வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ரசிகர்களை ரஜினி சந்திப்பதின் பின்னணி என்ன? நடிகர் அதர்வாவை அதிர வைத்த கதாநாயகி. வலைதளத்தில் இருந்து விலகிய விஜய் சேதுபதி. இனி விரிவான செய்திகள். நீண்ட காலமாக ரசிகர்களை தனியாக சந்திக்காமல் இருந்த ரஜினி இப்பொழுது திடீரென மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுடன் ரசிகர்களை சந்திக்க முடிவு செய்திருக்கிறார். இதற்காக தனது ரசிகர் மன்றத்தின் மூலம் அவர்களுக்கு அழைப்பு அனுப்பியுள்ளார். ஒவ்வொரு மன்றத்தில் இருந்தும் சுமார் 250 பேர் வீதம் அழைத்து வர அனுமதி தரப்பட்டுள்ளதாம். சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட ரசிகர்களை சந்திக்க வேண்டி இருப்பதால் ஏப்ரல் 11ஆம் தேதியில் இருந்து 16ஆம் தேதி வரை அதற்காக தேதிகளை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாராம் ரஜினி. இந்த சந்திப்பில் ரஜினி என்ன பேச இருக்கிறார் என்பது தெரியவில்லை என்றாலும் அரசியலில் அடியெடுத்து வைப்பது பற்றி முடிவெடுக்கத்தான் அவர் அழைத்திருக்கிறார் என்று பல ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தீவிர நம்பிக்கையில் உள்ளனர். அதர்வா நடித்து தயாரித்துள்ள செமபோத ஆகாத படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருப்பவர் வங்காள நடிகை மிஸ்தி. ஹிந்தி தெலுங்கு மொழி படங்களிலும் நடித்திருக்கும் இவர் வித்யா பாலன் நடித்திருக்கும் பேகம் ஜான் படத்திலும் நடித்திருக்கிறார். பேகம் ஜான் படத்தில் தாசி பெண்ணாக அவரது கதாபாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளதாம். 67 வயதான நடிகர் நஸ்ருதீன் ஷாவுடன் அவர் படுக்கை அறை காட்சியில் நெருக்கமாக இருக்கும் காட்சிகள் இப்போது இணையதளங்களில் வெளியாகியுள்ளன. விரைவில் தமிழில் அவர் அறிமுகமாக உள்ள நிலையில் கவர்ச்சியான படுக்கையறை காட்சியில் அவர் நடித்திருப்பது அதர்வாவையும் அவரது படக்குழுவினரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தமிழில் பல படங்களில் நடித்து வரும் விஜய் சேதுபதி இப்பொழுது அவரது இணைய பக்கத்தில் இருந்து விலகி இருக்கிறார். அதற்கு அவர் சொல்லும் காரணம், நான் முதலில் முகநூலில் இருந்தேன். அப்போது ஒரு நகைச்சுவை, ஒரு சந்தோஷமான செய்தியை பார்க்க நேர்ந்தால் அதன் பிறகு ஒரு கொடூரமான சம்பவமோ போட்டோவோ வந்து விடுகிறது. ஒரே மனநிலையை முகநூல் தக்க வைக்கவில்லை. அதன் அமைப்பே அப்படித்தான் இருக்கிறது. அது எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் முகநூலில் இருந்து எப்போதோ விலகிவிட்டேன் என்கிறார் விஜய் சேதுபதி. இப்பொழுது அவரது முகநூல் பக்கம் மட்டும் இருக்கிறது. அதை அவரது நண்பர் ஒருவர் பார்த்துக் கொள்கிறாராம். த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தில் 4 தோற்றங்களில் நடித்து வருகிறார் சிம்பு. இதில் 2 தோற்றங்களின் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது. இதில் 2 தோற்றங்களுக்கும் ஜோடிகளாக ஸ்ரேயா தமன்னா நடித்துள்ளனர். 3வது தோற்றத்திற்கு ஜோடியாக இப்போது சனா கான் நடிக்க தேர்வாகியுள்ளார். இவர் சிம்புவுடன் சிலம்பாட்டம் படத்தில் ஜோடியாக நடித்தவர். இவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தாய்லாந்து நாட்டில் படமாக்கப்பட உள்ளதாம். இந்த படத்தில் கேங்ஸ்டராக நடிக்கிறார் சனா கான். தனுஷ் நடிப்பில் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை இயக்கி தயாரித்துள்ள கௌதம் மேனன் இந்த படத்தை வருகிற ரம்ஜான் விடுமுறையில் வெளியிட இருக்கிறார். இந்த படத்தை தெலுங்கு மொழியிலும் வெளியிட இருக்கும் கௌதம் மேனன் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் தெலுங்கு நடிகர் ராணாவை நடிக்க வைத்திருக்கிறார். கதாநாயகியாக புதுமுகம் மேகா ஆகாஷ் நடித்திருக்கிறார். படத்தில் இடம்பெற்றுள்ள 2 பாடல்களை மட்டும் வெளியிட்டுள்ள இயக்குனர் கௌதம் மேனன் இசையமைப்பாளர் யார் என்பதை பற்றி இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார். பூரி ஜெகநாத் இயக்கத்தில் பாலகிருஷ்ணா நடிக்கும் 101வது படத்தில் அவருக்கு ஜோடிகளாக 3 கதாநாயகிகள் நடிக்க உள்ளனர். கதாநாயகிக்கான தேர்வில் தீவிரமாக இருந்த பூரி ஜெகநாத் இப்போது யார் என்பதை முடிவு செய்திருக்கிறார். படத்தில் இடம்பெறும் முதன்மை கதாநாயகியாக நடிகை அமலா பாலை தேர்வு செய்துள்ள அவர் 2வதாக மும்பையை சேர்ந்த முஸ்கான் என்பவரை ஒப்பந்தம் செய்துள்ளார். 3வதாக இயக்குனர் பூரி ஜெகநாத்தின் நெருங்கிய தோழி ஷார்மி நடிக்க இருக்கிறாராம். பூரி ஜெகநாத் இயக்கிய இட்டரா மவிலத்தோ என்கிற தெலுங்கு படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் அமலா பால் இப்போது மீண்டும் அவரது இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார். சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் புதிய கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகர் ரஜினி கமல் இருவரும் கலந்து கொண்டு முதல் செங்கல்லை எடுத்து வைத்து கட்டிட பணியை தொடங்கி வைத்தனர். புதிய கட்டிடத்தை 26 கோடி செலவில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. 4 மாடிகளை கொண்ட இந்த கட்டிடத்தில் 1000 பேர் அமரும் அரங்கம், ரிவ்யூ தியேட்டர், உடற்பயிற்சி மையம், நடன அரங்கம், எடிட்டிங் அறைகள், டப்பிங் தியேட்டர், சங்க அலுவலகம் ஆகியவை அமைக்கப்படுகின்றன. விழாவில் தலைவர் நாசர், துணைத் தலைவர் பொன்வண்ணன், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
பாகுபலி படத்தின் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த படத்தில் இடம்பெறும் உச்சகட்ட சண்டை காட்சியை 65 நாட்கள் படமாக்கி இருக்கிறார்கள். இந்த காட்சியில் பிரபாஸ் ராணாவுடன் இணைந்து 3000 துணை நடிகர்கள் பங்கேற்று போர் வீரர்களாக நடித்திருக்கிறார்கள். முதல் பாகத்தின் இறுதி கட்ட சண்டை காட்சி பரபரப்பாக பேசப்பட்டது போல 2ஆம் பாகத்தின் சண்டை காட்சி பெரிய அளவில் பேசப்பட வேண்டும் என்று மிக பிரம்மாண்டமாக படமாக்கி இருக்கிறாராம் இயக்குனர் ராஜமௌலி. தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்தின் சண்டை வடிவமைப்பாளரான ஜான் கிரிப்ட் இந்த படத்தின் சண்டை காட்சியை வடிவமைக்க அவருடன் லீ விட்டேக்கர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்து உருவாக்கியுள்ளனர். இந்த சண்டை காட்சிக்காக ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் பிரம்மாண்டமான போர்க்காட்சிக்கான அரங்கம், போர் உபகரணங்கள் ஆகியவற்றை வடிவமைத்திருந்தார் கலை இயக்குனர் சாபு சிரில். அங்கு படப்பிடிப்பு துவங்கும் முன்பு 4 மாதங்கள் 3000 நடிகர்களுக்கும் போர் பயிற்சி அளிக்கப்பட்டு படமாக்கப்பட்டதாம். 1979ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடித்து வெளியான படம் குப்பத்து ராஜா. இப்போது மீண்டும் இதே பெயரில் ஒரு படம் உருவாக உள்ளது. பிரபல நடன இயக்குனரான பாபா பாஸ்கர் இயக்குனராக அறிமுகமாகும் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார். ரஜினி பேசிய பிரபல வசனமான எனக்கு இன்னொரு பேர் இருக்கு என்பதை தனது முந்தைய படத்தின் பெயராக பயன்படுத்திய ஜிவி பிரகாஷ் இப்போது ரஜினி படத்தின் பெயரில் உருவாகும் படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தின் துவக்க விழா சென்னையில் நடைபெற்றது. தனுஷ் நடித்த பல படங்களுக்கு நடன இயக்குனராக பணியாற்றிய நடன இயக்குனர் பாபா பாஸ்கர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் பவர் பாண்டி படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். இப்போது ஜிவி பிரகாஷ் நடிக்கும் இந்த படத்தின் மூலம் இயக்குனராகி இருக்கிறார். தொடர்ந்து இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. ஆரஞ்சு மிட்டாய், மேற்கு தொடர்ச்சி மலை ஆகிய படங்களை தயாரித்திருக்கும் நடிகர் விஜய் சேதுபதிக்கு படம் இயக்க வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறதாம். எப்பவும் என் மனதில் ஒரு கதை ஓடிக்கொண்டே இருக்கும். கிடைக்கிற நேரங்களில் அதை எழுத்து வடிவமாக மாற்றி வைத்திருக்கிறேன். படம் இயக்குவது என்பது அவ்வளவு எளிதானது இல்லை. இப்போது நடிப்பில் பிஸியாக இருப்பதால் அனுபவங்களை சேமித்துக் கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு அமையும் போது படம் இயக்குவேன். அது எந்த மாதிரியான படம் என்பதை இப்போது சொல்ல முடியாது. இப்போதைக்கு படம் இயக்க வேண்டும் என்கிற ஆசை மட்டும் இருக்கிறது என்கிறார் விஜய் சேதுபதி. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நீயே தான் எனக்கு மணவாட்டி, நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழிகாட்டி, என்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழிகாட்டி, இன்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. எம்ஜிஆர் கூடிய இந்த லாய்ட்ஸ் ரோட் வீட்டின் சொந்தக்காரரான வக்கீல் ஏவி ராமன் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று எம்ஜிஆரையும் சக்கரபாணியும் தனது வீட்டுக்கு வர சொன்னார். இவர்கள் அவரை பார்க்க அவரது வீட்டுக்கு போன உடனே, நீங்கள் மாதம் 250 ரூபா வாடகை வீதம் இது வரைக்கும் 6000 ரூபா வாடகை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இன்னும் 7-8 வருஷம் இப்படி நீங்கள் கட்டினீங்கன்னா ஏறக்குறைய அந்த வீட்டினுடைய விலைக்கு சமமான பணத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக இருக்குமோன்னா இருக்காது. அதனால் அந்த வீட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 250 ரூபா வாடகையை மாதம் கட்டுவதற்கே படாத பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அவள் இருவரும் திகைத்தனர். நீங்கள் உடனடியாக முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்லை, போய் நல்லா யோசித்து ஒரு முடிவை சொல்லுங்கள் என்று சொல்லி அவளை வழி அனுப்பி வைத்த ஏவி ராமன் அவர்கள் சில மாதங்கள் கழித்து மீண்டும் அவளை அழைத்தார். இப்போ என்ன முடிவெடுத்திருக்கீங்க என்று அவளை பார்த்து கேட்டார். இந்த இடைப்பட்ட காலத்திலே வருவாயிலே மிகப்பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படாததால் அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று மீண்டும் முழித்தார்கள் அவர்கள். வருமானம் அதிகமாக இல்லாத போது அந்த வீட்டை எப்படி வாங்குறதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு நானே ஒரு யோசனை சொல்கிறேன். நீங்கள் இப்போ வருஷத்துக்கு 3000 ரூபா தரீங்க இல்லையா, அதுக்கு பதில் வருஷத்துக்கு 9000 ரூபா கொடுத்துருங்க. இப்படி 4 வருஷம் கொடுத்தீங்கன்னா 36,000 ரூபா ஆகிடும். அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும் என்று சொல்லி முடித்தார் ஏவி ராமன். வருஷம் 9000 ரூபாய்க்கு எங்கே போவது என்று யோசித்த எம்ஜிஆரும் சக்கரபாணியும் அந்த முறையும் அவருக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தனர்.
எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு தான் அந்த வீடு, உங்களை தவிர யாருக்கும் அந்த வீட்டை நான் விற்க மாட்டேன், அதனால் சீக்கிரமாகவே அந்த வீட்டை வாங்கி கொள்ளுங்கள் என்று அவரிடம் கூறினார் வக்கீல் ஏவி ராமன். மொத்த விலை கொடுத்து அந்த வீட்டை வாங்கி கொள்ள பல பேர் தயாராக இருந்த நிலையிலும் அவர்கள் யாருக்கும் வீட்டை விற்காமல் இவர்களுக்காக காத்திருந்தது மட்டுமின்றி வருஷத்துக்கு அவர் கேட்ட 9,000 ரூபாய் கொடுக்க முடியாமல் 4,000, 5,000 என்று பல தவணைகளில் இவர்கள் பணம் செலுத்திய போதும் அதை வாங்கி கொண்டு இவர்களுக்கு அந்த வீட்டை சொந்தமாக்கி தந்தார் அவர். அந்த வீட்டை வாங்கியதை பற்றி தனது சுயசரிதை நூலில் குறிப்பிடும்போது, அந்த வீட்டை நாங்கள் வாங்கியது எங்களுடைய சக்தியால் அல்ல, ஏவி ராமன் அவருடைய நல்லெண்ணத்தினால் தான் என்று குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆர். இந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் நாடகமன்றத்திலே மிகவும் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்தார் ஆரம்பிரப்பன். அப்போது திமுகவிலே எம்ஜிஆர் தன்னை இணைத்து கொண்டிருந்ததால் அவருடைய நாடகங்களுக்கு கட்சி பிரச்சார நாடகம் என்ற வண்ணம் பூசப்பட்டுவிடக்கூடாது என்பதிலே அவர் மிகவும் அக்கறை காட்டினார். நாடகத்தினுடைய பெயரே இடிந்த கோயில் என்று இருப்பதால் அது கருப்பு சட்டைக்காரனுடைய கதை என்றோ கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்கின்ற கதை என்றோ ரசிகர்கள் எண்ணிவிடக்கூடிய அபாயம் அதில் இருப்பதாக எம்ஜிஆருக்கு சொன்னார். அவர் சொன்னதிலே இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் வேறு என்ன பெயர் வைக்கலாம் என்று ஆரம்பிரப்பனை கேட்டபோது தான் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த இன்பக் கனவு என்ற பெயரை எம்ஜிஆருக்கு சொன்னார் ஆரம்பிரப்பன். அந்த பெயர் எம்ஜிஆருக்கு பிடித்திருந்ததை தொடர்ந்து இடிந்த கோயில் இன்பக் கனவானது. இந்த காலகட்டத்திலே அந்த நாடகத்திலே கதாநாயகன் நடித்து கொண்டிருந்த ரத்னமாலா அந்த நாடகத்திலிருந்து விலக அந்த பாத்திரத்துக்கு நடிகை ஜி சகுந்தலா ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அதற்கு முன்னாலே ஜி சகுந்தலா எந்த நாடகத்திலும் நடித்ததில்லை. ஆனாலும் எம்ஜிஆருடைய அழைப்பை தட்ட முடியாமல் சென்னைக்கு குடும்பத்துடன் குடியேறினார் ஜி சகுந்தலா. அப்போதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 20 நாட்கள் எம்ஜிஆரது நாடகங்கள் நடக்கும். இரவு 10 மணிக்கு தொடங்குகின்ற நாடகம் முடிவதற்கு 2 மணி ஆகிவிடும். அதைத் தொடர்ந்து அந்த ரசிகர்களிடையே 1 மணி நேரம் பேசுவார் எம்ஜிஆர். தனது உரையின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை ரசிகர்களுக்கு விளக்கமாக கூறுவார் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா அவர்களது தலைமையிலே இன்பக் கனவு நாடகத்தை பல ஊர்களிலே நடத்தினார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து அண்ணா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையே மிக நெருக்கமான நட்பு ஏற்பட்டது. அறிஞர் அண்ணா அவர்கள் மிகுந்த பாசத்தோடு எம்ஜிஆரோடு பழகிய போதிலும் எம்ஜிஆர் அவர்களது மனதிலே ஒரு விஷயம் உறுத்தி கொண்டே இருந்தது. அப்படி அவர் மனதை உறுத்தி கொண்டிருந்த விஷயம் எது என்பதை திங்கட்கிழமை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். அடங்காதே படத்தில் சரத்குமாரின் தம்பியாக நடிக்கிறார் ஜிவி பிரகாஷ். தற்போது 5 படங்களில் நடித்து வரும் நடிகர் அதர்வா அடுத்து நடிக்க 2 கதைகளை தேர்வு செய்திருக்கிறாராம். வயதுக்கு மீறிய வேடங்களில் நடிக்க நான் தயங்க மாட்டேன் என தெரிவித்திருக்கிறார் நடிகை அக்ஷரா ஹாசன். பாகுபலி 2ஆம் பாகத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் வெடித்த பட்டாசுகளுக்கு மட்டும் 50 லட்சம் செலவாம். எனது தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வேடங்கள் இன்னும் அமையவில்லை என்கிறார் நடிகை தமன்னா. நடிகை பிபாஷா பாசுவுக்கு இப்போதைக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளும் எண்ணம் இல்லையாம். 2.0 படத்தின் குரல் சேர்ப்பு வேலைகள் அனைத்தையும் முடித்து விட்டாராம் இயக்குனர் சங்கர். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா என்கிற படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் குக்கு மாளவிகா நாயர். சமுத்திரக்கனி இயக்கும் மலையாள படத்தில் இப்போது வரலட்சுமிக்கு பதில் இனியா நடிக்க இருக்கிறார். அடுத்து வருவது ரகசியம். பஞ்ச் நடிகரோட அடுத்த படத்தை இயக்க இருக்கும் அந்த முருக கடவுளோட பெயரை கொண்ட இயக்குனருக்கு 25 சீட் சம்பளமா. உதவி இயக்குனர் கிட்ட கேட்டு வச்சிருந்த கதையை அட்வான்ஸ் கொடுத்து அமுக்கிட்டாரே அந்த மில்க் இயக்குனர் அப்படின்னு அவர் மேல செம கோவத்துல இருக்காராம் விருது வாங்கிய அந்த சக்சஸ் இயக்குனர். தன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளில் இருந்து மீள முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த அந்த ஒல்லிப்பிச்சா நடிகர் இப்போ கேடயமா ஆன்மீகத்தை கையில எடுத்திருக்காராம். இளம் இயக்குனரோட இயக்கத்துல மீண்டும் நடிக்க இருக்காரு உச்ச நடிகர். ஆனா முந்தைய படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகளை இந்த படத்துல யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். அடுத்து வருவது மறக்க முடியுமா. தள்ளிட்டு தானம்மா வர்றேன், வயசாகி போச்சுல்ல. அன்னைக்கு குருகாரு எவ்வளவு நல்ல தள்ள தெரியுமா மங்கா. ஏன் நான் கோபங்க చూసుకుంటావు ఆ రోజు సన్నగా చూసినప్పుడు గురుగారు ఎంత బాగా తల్లినారు மங்கா. வாத்தி வயசு புள்ள ரொம்ப தெம்பா தள்ளி இருப்பான். யோ வாத்தி, நீ ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் தள்ளுறதுல ரொம்ப பெரிய ஆளியா. தொந்தரவு பண்ணாதம்மா. உன்கிட்ட வாத்தி எதை பார்த்து மிரண்டானோ நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எவன் ஒரு மனிதன் 2 மணி நேரம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆளாயிருவான்றது ஒரு தத்துவண்டா. சிந்திக்கிறான். அப்பா கண்ணா, சிந்திக்கிறியா?
எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டடா. இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆள் ஆனா போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்க சொல்லி கொடுப்பாக்கலாம். சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஈராப்ல வீச்சோம்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது? உனக்கு நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னமா என்னது கால் மேல கால் போடுறதா? என் காலை என் மேல போடுறதுதான் மரியாதை. உன் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேற. எடு. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே, அத மனசுல வச்சுக்கிட்டு நான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன். இந்த ஐயா அந்த 15 பைசா. என்ன பைசா சிவப்பா இருக்குது? டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தியா? வாத்தி அது இல்ல புண்ணாக்கு. போற போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துரும்பளுக்குது. தப்பி தவிர நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா కథలు ఎన్ని విదలాయే அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது. நான் எங்கேயா வீட்டு பக்கம் வர்றது? గురుగారు మీరు ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు? ఇనిమి నేనే మీ ఇంటికి వచ్చేస్తాను. మీకెందుకు గొడవ? பாத்தியா, ஓ எதிரிக்கே என்ன குறவா படுவானது. நான் எப்படியா பாடம் நடத்துறேன்? யோ வாத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற நாள் குறிச்சிட்டேன். எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா என் பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆரம்பிச்சிடு பாடத்தை. போ. రండి పోతాము. வாசல்லையே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ఏం గురుగారు? என்ன మీకు నా మీద ఇష్టం లేదా? உன் மேல இஷ்டம் இல்ல நீ எவனா சொல்லுவானா? நீ மட்டும் தமிழ்ல மாట్లాடு, அப்புறம் என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் இஷ்டம் தன்னால வந்துடா. அந்த சல்பட்டா சொன்ன சரியா போச்சு. மாமா மங்காங்க அப்பா நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ. ஐயோ, அப்பா வெளிய மக உள்ள, உள்ள வெளிய. சரியான மங்காத்தா குடும்பம் போல இருக்கு. மாமு மங்கா வெளியவா, மங்கா வெளியவா. இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க. மங்கா பைட்டிக்கிறா, மங்கா பைட்டிக்கிறா. ஒப்பனும் மாமனும் பிளாஸ்டிக் சமையலாம் போற மாதிரி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. கிளம்பு. என்ன இது இழுப்பு வந்துருச்சா? சின்ன பாண்டி, மங்கா மை வைஃப், மை வைஃப். பாடம் தான் சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள பதற. தட்ஸ் குட். மங்சி கம்மியா சின் பாண்டி, இனிமேந்து நீ மங்காக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும். மங்கா, you follow me? நானே follow me. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் பிரபலம் நடிகரும் நடன இயக்குனரும் தயாரிப்பாளருமான பிரபுதேவா. பெயர் பிரபுதேவா. பிறந்த நாள் 3/4/1973. பிறந்த இடம் மைசூர். தந்தை முகூர் சுந்தரம், தாய் மகாதேவம்மா. சகோதரர்கள் ராஜசுந்தரம், நாகேந்திர பிரசாத். மகன்கள் ஆதித்யா, ரிஷி ராகவேந்திரா. நடன இயக்குனராக அறிமுகம் அக்னி நட்சத்திரம். இயக்குனர் மணிரத்னம். நடிகராக அறிமுகம் இந்து. இயக்குனர் பவித்ரன். இயக்குனராக அறிமுகம் நு ஒஸ்தானண்டே నేను వద్దంటానా. தயாரிப்பு MS ராஜு. நடித்த படங்கள் தமிழ் 25, தெலுங்கு 11, இந்தி 4, மலையாளம் 1, கன்னடம் 1. இயக்கிய படங்கள் தமிழ் 4, தெலுங்கு 3, இந்தி 5. நடன இயக்குனராக பணியாற்றிய படங்கள் தமிழ் 15, தெலுங்கு 7, இந்தி 11, கன்னடம் 1. தயாரித்த படங்கள் தேவி, போகன். விருது மின்சார கனவு படத்திற்காக சிறந்த நடன இயக்குனருக்கான தேசிய விருது. ரோஜாலேருந்து காற்று வழியாக வர, இட்ஸ் ரியலி an amazing journey. Thank you. காற்று வெளியீடை வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை. இப்போ யோசிச்சு பார்த்தாலும் சப்போஸ் அவர் வரலன்னா எனக்கு வைரமுத்து சேரம் கிடச்சிருக்க மாட்டார், இந்த ஹோல் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்காது. அண்ட் இந்த ரிஃபைன்மெண்ட் எல்லோரும் நினைக்கலாம், ரிஃபைண்டாக பண்ணோம், ஹை ஐடியல்ஸோடு நம்ம பண்ணோம்னு நினைக்கலாம். பட் அதுக்கு வந்து எல்லாம் அமையணும். காற்று வெளியிட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம். சின்ன வயசில் எனக்கு ஒரு கனவு, அது மணி சாரால் இப்போ நிஜமாக இருக்குது, ஒரு படமாக இருக்குது. அண்ட் மணி சார் உங்களால் நான் இன்னும் நிறைய கனவு காணுவேன். To be challenged in a nurturing environment, to be free, to explore when you know you have the best mind watching over you and guiding you.
Working with Mani sir is like a booster shot of vitamins. It's nourishing. I'm addicted and I'm spoilt for life. Mani sir, you're not getting rid of me anytime soon. Thank you to a dream team. Rahman sir, a genius. Ravi sir, a magical camera. The legendary Nani sir. Brinda master, or energy. 25 ஆண்டுகள் 3 பேர் மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து, இந்த 3 பேரோட பாடல்கள் கேட்டு வளர்ந்த ஒரு பெரிய சமூகம் இன்னைக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை பற்றி அவங்க காதலை எப்படியெல்லாம் பார்த்தாங்க, காமம் எப்படியெல்லாம் அதை பற்றி பேசினாங்க, சமூக நிகழ்வுகள், சமூகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி பாடல்களில் கொண்டு வந்தாங்கன்ட்டு 25 வருஷங்கள் பேசலாம். அவ்வளவு பண்ணியிருக்காங்க அவங்க. ஆயுத எழுது கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது க்ரௌடை விளக்கிட்டு இருந்த கார்த்தி இப்போது மெட்டாஸ்டாக்கிஸ் பேனரில் ஹீரோவா மணி சார் இயக்கத்தில் நடிச்சிட்டான் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சாதனை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. மறக்க முடியாத, எனக்கே அப்படி இருக்குன்னா கார்த்திக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஐ கேன் கம்ப்ளீட்லி ஃபீல் இட். இது என்னுடைய கனவு படம்னு நான் சொன்னால் அது பொய்யா இருக்கும். ஏன்னா இவ்வளோ நல்ல கனவு எனக்கு வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு குட் ட்ரீம் எனக்கு இருந்ததே இல்லை. மணி சார் எங்கிட்ட இன்னொரு சொன்னது ஐ வாண்ட் அ மேன், ஐ டோன்ட் வாண்ட் அ பாய் அப்படின்னு சொன்னார். எனக்கு கார்த்தியும் வேண்டான்னு சொன்னார். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு ஆள் அதில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கதை உட்காரும்போது எனக்கு கதை சொல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லும்போது சார் மௌனராகம் கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ சார்னு ஆரம்பிப்பாங்க. பட் உண்மையாகவே இன்னைக்கு மணி சாரோட ஹீரோவாக நான் நடிச்சிருக்கேங்கிறது நான் கிள்ளி பார்த்துட்டா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் நாட் சங்க் இன்சைட். இன்னும் நான் அதை ஜீரணிச்சுக்கல இன்னும். இத்துடன் ராஜ் டிவியின் சினிமா செய்திகள் நிறைவு பெறுகின்றன. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.